ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் செஷன்ல எப்படி ஒரு பேசேஜை நம்ம படிக்கணும், அதாவது மெயினா என்டிஏ நெட் நமக்கு வச்சு நம்மள அதுல இருந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நமக்கு என்னென்ன எபிலிட்டிஸ் நமக்குள்ள இருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறோம், ஒரு டீச்சிங் ஃபீல்டுக்கு வரப்போறோம் ஒரு பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் மெயினா என்டிஏ நெட்ல, அதுவும் மெயினா பேப்பர் 1ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற யூனிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு பேசேஜ் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, இப்போ ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட பாஸ் ஆன் பண்றாங்க அப்படின்னா அந்த பேசேஜை எந்த அளவுக்கு குயிக்கா நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஃபோக்கஸ் இல்லை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எந்த அளவுக்கு வேலை பார்க்குது, அதுல இருந்து மெயினான டோன் என்ன, மெயினான இன்ஃபர்மேஷன் என்ன கன்வே பண்றாங்க, இது எல்லாத்தையும் நம்ம எந்த அளவுக்கு குயிக்கா அனலைஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை டிரைவ் பண்றோன்றத டெஸ்ட் பண்றதுக்கு தான் மெயினா நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் இருக்கு. அதே சமயம் நெட் பேப்பர் 1லயும் நமக்கு இருக்கு. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. ஸோ ஒரு பேசேஜ் நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த பேசேஜ் கண்டிப்பா நீங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, ஸோ உங்க ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பேசேஜ் தான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுல இருந்து 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 5 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப டைரக்டா இருக்கும். ஸோ பேசேஜ்ல இருந்து நீங்க எப்படி அந்த வார்த்தையோட சென்டென்ஸ்ல இருந்து எப்படி அந்த கண்டினியூட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்ற மாதிரி எடுக்கிற ஒரு டைரக்ட் கொஸ்டின் ஒன்று இருக்கும். ரெண்டாவது இன்டைரக்ட் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸும் அனலைஸ் பண்ணி, ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அதுல இருக்கக்கூடிய இம்ப்ளிகேஷன் என்ன, ஸோ இன்டைரக்டா நீங்க அதை கம்பைன் பண்ணி அதுல இருந்து ஒரு அனாலிசிஸ்ல நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். மூணாவது கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட அசம்ஷன். ஸோ ஓவராலா இந்த பேசேஜ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லுவோம். இப்போ ஒரு கொஸ்டின் நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஆப்ஷன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளோட இன்ஃபரன்ஸ் என்ன மாதிரி இருக்கு இந்த பேசேஜ்ல அப்படின்றது ஒரு தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா பேசேஜோட தீம் கேட்பாங்க. ஸோ ஓவரால் பேசேஜோட தீம் என்ன, இல்ல டோன் என்ன அப்படிங்கிறது. ஃபிஃப்த் ஒன் என்னன்னா, நமக்கு கொடுத்திருக்க பேசேஜ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையோ இல்ல குறிப்பிட்ட ஒரு கொட்டேஷனோ கொடுத்து இந்த பேசேஜ்ல இந்த வார்த்தை இல்ல இந்த கொட்டேஷன் என்ன எம்பசிஸ் பண்றாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு 5 கேள்வி தான் நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இருக்கு. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பா ஈஸியா ஒரு பேசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் சொல்ல போற டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு பேசேஜ் ரீட் பண்ண உடனே 5 கொஸ்டினுக்கான டைரக்ட் ஆன்சர் நீங்களே கொண்டு வந்துருவீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் 5 out of 5 எடுக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஸோ ஒரு பேசேஜை நம்ம எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we must understand what we are reading. நம்ம என்ன படிக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய படிச்சுட்டு தான் ஆல்ரெடி வந்திருக்கோம். நம்மளோட ப்ரையர் நாலேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பேசேஜ் இருக்குன்னா அந்த பேசேஜ்ல என்ன சொல்றாங்க, இப்ப பர்டிகுலரா ஒரு ஸ்டேட்டை பத்தி சொல்றாங்களா, இல்ல இயர் சொல்றாங்களா, இல்ல ஒரு பர்டிகுலர் மேனுஃபேக்சர் கம்பெனி பத்தி சொல்றாங்களா, இல்ல அதுல டேட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ நம்ம என்ன ரீட் பண்றோம்ன்றது கண்டிப்பா நம்ம புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? தென் விஷுவல் இன்ஃபரன்ஸ், நம்ம பேசேஜ்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த விஷுவல் இன்ஃபரன்ஸை மட்டும்தான் நம்ம கொண்டு வரணுமே தவிர நம்மளோட பர்சனலோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸோ இங்க கொண்டு வரக்கூடாது. ஸோ இந்த வகையில லாஜிக்கல் திங்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேசேஜ்ல என்ன திங்கிங் மெயினா நமக்கு தேவை. ஸோ ஒரு பேசேஜ் மூவ் ஆன் ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த பேசேஜ் டைல்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு பிக்கான கான்செப்ட்ல இருந்து ஒரு பெரிய கான்செப்ட்ல இருந்து ஒரு சின்ன கான்செப்டுக்கு கண்டிப்பா மூவ் ஆன் ஆகும். ஸோ பெரிய கான்செப்ட்ல இருந்து சின்ன கான்செப்டுக்கு மூவ் ஆகுதா, இல்ல சின்ன கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒரு பர்டிகுலரான விஷயத்துக்கு போறாங்களா. இப்ப நம்ம யூஸ்வலா ஜென்ரலா நம்ம படிச்சிருக்க வார்த்தை தான், இது டிடெக்டிவா இருக்கா இன்டக்டிவா இருக்கா, அதாவது ஸ்பெசிபிக் டு ஜென்ரலா இருக்கா, ஜென்ரல் டு ஸ்பெசிபிக்கா இருக்கா. ஸோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஒரு பேசேஜை ரீட் பண்ணி எந்த பாயிண்ட்ல இருந்து, இப்ப மேனுஃபேக்சர்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியா ஒரு கார் கம்பெனியை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, ஸோ இங்க கார் ப்ரொடக்ஷன் பத்தி மட்டும்தான் இங்க பேசுறாங்க. ஸோ மேனுஃபேக்சர்ன்றது அந்த ஐடியாவை மட்டும்தான் குறிக்குதே தவிர வேற எந்த மேனுஃபேக்சரிங் பத்தியும் குறிக்கல. ஸோ அதுல என்ன இந்த பேசேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபோக்கஸ், அதாவது நம்மளோட ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்னா அந்த பேசேஜ்லயும் அந்த பேசேஜை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்றோம். ஸோ அதை தான் இன்டர்பிரட் பண்ணுமே தவிர நம்மளோட அன்டில் அண்ட் அன்லெஸ்,
அதாவது நமக்கு கொஸ்டின்ல நம்மளோட ஒப்பீனியனோ நம்மளோட சஜஷனோ கேட்கல அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எங்கேயுமே நீங்க கொடுக்க கூடாது. ஸோ பேசேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ரீட் பண்ணி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் பேசேஜ்ல எப்படி கொடுத்துருக்காங்க இந்த இன்டர்பிரிட்டேஷன் மட்டும்தான் இருக்கணுமே தவிர உங்களோட ஓன் இன்டர்பிரிட்டேஷனோ உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸோ இங்க கலக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக்கான அப்ரோச் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் பேசிக்ஸ் ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனா மெயினா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஒரு பேசேஜ் இருக்கு, நம்மளோட இப்ப நம்ம உட்காந்து எழுதுறது வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மா இருக்கிறதுனால நம்ம ஒரு ஸ்லைடை மூவ் பண்ணோம் அப்படின்னா பேசேஜ் ஒரு கொஸ்டின் 5 கொஸ்டின் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணணும். ஓகேங்களா? மெயினான பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணணும். நம்ம கையில எப்பயுமே ஒரு பிளாங்க் ஷீட்டும் ஒரு பெண்ணும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட ரஃப் ஒர்க் பண்றதுக்கு அந்த ஷீட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொஸ்டினை ஒன்னொன்னா ரீட் பண்ணி அந்த என்ன கொஸ்டின் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1, 2, 3, 4, 5 5 கொஸ்டினையும் நோட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கொஸ்டின் பேசேஜ்ல இருந்து மெயினா எம்பசிஸ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணிட்டாலே எந்த பேசேஜ் எதை பத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த பேசிக்கான ஐடியால இருந்து நம்ம பேசேஜுக்கு மூவ் ஆன் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம பேசேஜை இம்மீடியட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் நமக்கு தேவை, ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த வார்த்தை அங்க இருக்குன்னா அப்ப அந்த சென்டென்ஸ்ல நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தேவைப்படுது, அதை நம்ம மறுபடியும் ரீரீட் பண்ணணுன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது கீவேர்ட்ஸ். அதாவது இப்ப நம்ம 5 கொஸ்டின் எடுத்தாச்சு, 5 கொஸ்டின்ல மெயினான கீவேர்ட்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேசேஜ்க்கு நீங்க மூவ் ஆன் பண்ணி ரீட் பண்ணும்போது அந்த கீவேர்டோட சப் பாயிண்ட்ஸ் ஏதாவது கனெக்ட் ஆகுதா இல்ல கொஸ்டினோட கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம நோட் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் என்னென்ன பேசேஜ்ல இருக்கு, ஸோ எந்த சென்டென்ஸ் இல்ல எந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இக்னோர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கிளாரிபிகேஷன் நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அனாலிசிஸ், அதாவது நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு ஒரு பேசேஜ்க்கு போனோம்னா எது வந்து நமக்கு முக்கியம், பேசேஜ்ல எந்த சென்டென்ஸ் நமக்கு முக்கியம், எந்த கீவேர்ட் நமக்கு முக்கியம், எந்த வார்த்தை நமக்கு முக்கியம் இல்ல, அதாவது ஒரு சப்போர்ட்டிங் சென்டென்ஸா தான் இருக்கு, இல்ல அதை பத்தின ஒரு ஐடியாவே இல்ல ஒரு கொஸ்டின்ல அப்படின்னா நீங்க அதை இக்னோர் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா நம்ம ரீட் பண்ணி முடிக்கும் போது we could get a connectivity towards the tone of the author. ஸோ மொத்தமா அந்த பேசேஜ் யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு, ஸோ இப்போ ஆத்தர் வந்து ரீடர்ஸ் கிட்ட ரீட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரா, இல்ல அவர் ஒரு சர்வே கொடுக்குறாரா, இல்ல ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்றாரா, ஸோ என்ன அங்க நடக்குது, வாட் டைப் ஆஃப் பேசேஜ் இட் இஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணும்போது அதுல இருக்க கீவேர்ட்ஸை பாயிண்ட் டவுன் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பேசேஜ்க்கு மூவ் ஆன் பண்றோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா தி எக்ஸாம்பிள் ஆஃப் டிக்ளைனிங் அசட், தட் இஸ் லேண்ட், பில்டிங் அண்ட் மெஷின் இஸ் கிவன் டு. ஸோ கொஸ்டின் படிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, மெயினான கீவேர்டு என்னன்னா டிக்ளைனிங் அசட். ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டினுக்கு மூவ் பண்றோம். ஸோ நம்ம இங்க ஆப்ஷன்ஸ்க்கு போகாதீங்க, ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணும், வெறும் கொஸ்டினை மட்டும்தான் நம்ம இங்க ரீட் பண்ணணும். ஓகேங்களா? which second question வந்து which one of the following reflects the traditional conceptualization of leader. so இந்த இடத்துல செகண்ட் கொஸ்டினோட கீவேர்ட் என்னன்னா ட்ரெடிஷ்னல் கான்செப்சுவலைசேஷன் ஆஃப் த லீடர். ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் கான்செப்சுவலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது யாரோட ட்ரெடிஷ்னல் கான்செப்சுவலைசேஷனா ஒரு லீடரோடது எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, ஸோ அந்த சென்டென்ஸ் ஒரு கேட்டிருக்க கொஸ்டினோட கனெக்டிவிட்டி என்னங்கிறதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரெடிஷ்னல் கான்செப்சுவலைசேஷன் ஆஃப் லீடர் எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இந்த ஃபாலோயிங்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டாவது கீவேர்ட். மூணாவது கொஸ்டின்ல கொட்டேஷன் கொடுத்துட்டு, அதாவது இது பேசேஜ்ல இருக்கு, ஸோ அந்த பேசேஜ்ல என்ன அர்த்தத்தோட இந்த பேசேஜ்ல இந்த கொட்டேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ டுடேஸ் லீடர்ஸ் ஷேர் பவர் ரேதர் தென் ஹோல்ட் இட். ஸோ இந்த கொட்டேஷன்ல ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் கீவேர்டும் இந்த ப்ரெசன்ட் கொஸ்டின் கீவேர்ட்லயும் காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா லீடர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ லீடர்ஸ் இந்த இடத்துல எதோட கனெக்ட் ஆகுதுன்னா தே ஷேர் பவர் ரேதர் தென் ஹோல்ட் இட் அப்படின்ற வார்த்தையோட கனெக்ட் ஆகுது.
ஸோ இது சம்திங் ரிலேட்டட் டு ஒரு லீடர்ஷிப் அண்ட் பவர் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஐடியாக்குள்ள நம்ம என்டர் ஆகிறோம் ஒரு பேசேஜ்ல. ஓகேங்களா? தென் ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, வாட் இஸ் தி தீம் ஆஃப் த பேசேஜ்? ஸோ ஒரு பேசேஜ் நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா தீம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். தென் ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னா, an emphasis on control serves to enhance. ஸோ முன்னாடி நம்மளோட தேர்ட் கீவேர்ட்ல லீடர் பவர் பார்த்தோம். செகண்ட் கீவேர்டு வந்து ட்ரெடிஷனல் கான்செப்டுவலைசேஷன் ஆஃப் த லீடர். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல். அப்போ ஒரு லீடர்ஷிப், பவர், கண்ட்ரோல் அண்ட் அதோட எம்பசிஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் ஏதோ ஒரு விஷயம் நம்ம இந்த பேசேஜ்ல பார்க்க போறோம்ன்ற ஒரு ஜெனரல் ஐடியாக்கு நமக்கு வந்துடும். ஏன்னா ஒரு பேசேஜ் நம்ம படிக்க போறோம் அப்படின்னா அந்த பேசேஜ் நமக்கு தெரியாது. இந்த டென்ஷன்ல, ஏன்னா நம்ம ஒரு பால்பிட்டேஷன் இருக்கலாம், இல்ல ஒரு எக்ஸாம்ல வந்து ஏதாவது ஒரு டிஸ்பென்சரிஸ் ஹேப்பன் ஆகுற அந்த டைம்ல உங்களுக்கு டென்ஷன் ஏற்படும். என்ன நடந்தாலும் நீங்க பார்க்க போற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க புரிஞ்சுப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் நம்மளோட ஃபோக்கஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அந்த இடத்துல எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்றோம், இது எனக்கு தெரிஞ்சது, இது தெரியாதது, அந்த மாதிரி எந்த அனாலிசிஸ்க்கும் போகாதீங்க. நீங்க ரிலாக்ஸ்டா போங்க, உட்காருங்க. என்ன நடந்தாலும் நீங்க அட்டன் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டா எழுத போறீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுதான் வரப்போகுது அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் டோனோட உட்காருங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் டோனோட உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா ரிலாக்ஸ்டா கரெக்டான ஆன்சருக்கு தான் உங்களை ஆப்ஷன்ஸ் கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ 5 கொஸ்டின்ஸோட மெயினான 5 கீவேர்ட்ஸை நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இதை நீங்க உங்களோட ரஃப் ஷீட்ல நோட் டவுன் பண்ணிக்கிட்டும் வந்துட்டீங்க. நோட் டவுன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேலு கண்டிப்பா ஒரு கீவேர்டுக்கு கேப் விட்டு வாங்க. அப்பதான் நம்ம பேசேஜ் ரீட் பண்ணும்போது அதோட சப் கனெக்டிவிட்டி ஏதாவது இருக்கா, இல்ல கனெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பேசேஜ். ஓகேங்களா? ஸோ டக்குன்னு இப்படி நம்ம ஒரு பேசேஜ் பார்த்தா நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா நம்ம அதுக்காக இங்க வரல. ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறதுக்காக இங்க வரல. அதை ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் வந்திருக்கும். அப்போ எப்படி நம்ம இந்த பயத்தை போக்கலாம் அப்படின்னா, இப்ப இவ்வளவு பெரிய பேசேஜா பார்க்கும்போது தானே நம்ம வந்து பெருசா தெரியுது. ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெக்னிக். இப்போ கீவேர்ட் கொஸ்டின் ரீட் பண்ணி கீவேர்ட்ஸ் எடுத்தது ஃபர்ஸ்ட் டெக்னிக். செகண்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா, பேசேஜை ஸ்பிளிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த பேசேஜ் இருக்கு அப்படின்னா இந்த மொத்த பேசேஜும் மினிமம் உங்களுக்கு 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் வரும். ஓகேங்களா? நீங்க செப்பரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஃப்த், சிக்ஸ்த், இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நம்ம கிட்ட இருக்க போறது வெறும் 6 பாயிண்ட்ஸ். இப்போ இந்த பேசேஜ்ல 6 பாயிண்ட் இருக்கு. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க பேசேஜ் இல்ல நீங்க பாக்குற பேசேஜ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரலாம், இல்ல 12 வரலாம். மினிமம் 15 to 16 தான் இருக்கும். அதை தாண்டி போகாது. ஏன்னா நமக்கு அவ்வளவு பெரிய பேசேஜை கொடுக்க மாட்டாங்க. அது ஸ்கிரீன்ல ஸ்பேஸும் இருக்காது. ஸோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட பேசேஜ் இருக்கும். ஸோ அதை நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட மினிமம் 6ல இருந்து 10 இல்ல ஒரு 10ல இருந்து 15 தான் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அப்ப ஒரு 10 to 15 சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணும்போது வெறும் 5 கொஸ்டின்ஸ்க்கு தான் நம்ம ஆன்சர் கொடுக்க போறோம். அப்போ அதுலயே ஒரு 5 சென்டென்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஒரு 10 மினிமம் 8 to 10 சென்டென்ஸ் தான் மெயினான சென்டென்ஸா நமக்கு இருக்க போகுது. இப்படி நம்ம டைல்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடா உங்களுக்கு விஷுவலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ பேசேஜோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது நான் பிரிச்சிருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, லீடர்ஸ் இன் பவர்ஃபுல் பொசிஷன் ஒன்ஸ் தாட் workers should be told what to do and how to do. So leaders are having the powerful position. ஸோ ஒரு விஷயத்த தலைமை தாங்குறவங்களால தான் ஒர்க்கர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒர்க்கர்ஸ் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு லீடர் தான் நியமிக்கணும் இல்ல தீர்மானிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல இப்ப நம்ம கொஸ்டின்ஸ்ல இருந்து பேசேஜ்க்கு வந்த உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு, இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு லீடர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்த அப்பர் அண்ட் லோவர், இல்லைன்னா ஒரு கேபிட்டலிஸ்ட், ஒரு லேபர், இவங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்போ இதை பத்தின ஏதோ ஒரு ஐடியாவை தான் பேசேஜ் பேசுது. ஸோ மூவிங் ஆன் டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ தே பிலீவ், ஸோ லீடர்ஸ் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் வாஸ் நீடட். ஸோ வாஸ் நீடட் ஃபார் தி ஆர்கனைசேஷன் டு function efficiently and effectively, fixed organizational hierarchy, structured jobs and work process and detailed procedures. Let everyone know that those at the top had power and those at the bottom had
none. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிக்டான கண்ட்ரோல் இருக்கணும், இருந்தாதான் ஒரு எஃபிஷியன்டான ஒரு ஆர்கனைசேஷன் மூவ் ஆன் ஆகும். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் பவர் யாருக்கிட்ட இருக்கு. எப்பயுமே பவர் மேல இருக்கிற அந்த லீடர்ஸ் கிட்ட தான் இருக்கு, பாட்டம் கிட்ட இருக்கிறவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எம்பசிஸ் செகண்ட் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இப்படி நம்ம 1, 2 பிரிக்கிறது எதுக்காக அப்படின்னா, ஒரு பேசேஜோட தீம் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது, இல்ல எப்படி டைல்யூட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிபிக் மூவ் ஆகுதா, இல்ல ஒரு ஸ்பெசிபிக்ல இருந்து ஜென்ரலுக்கு மூவ் ஆகுதா அப்படிங்கிற அந்த ப்ரொக்ரஷன் உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகேங்களா? சோ இது ரெண்டாவதுல. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ல ஜென்ரலா பேசிட்டு டுடே அப்ப பிரசண்டா ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, டுடே த ஓல்ட் வியூஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் ஆர் நோ லாங்கர் வேலிட். ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த டாப்ல இருக்கிறவங்ககிட்ட தான் பவர் இருக்கு, பாட்டம்ல இருக்கிறவங்ககிட்ட இல்ல அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் டோன், ஒரு கேபிட்டலிஸ்ட் வியூல இருந்து ஒரு நார்மலான ஒரு ஈக்குவாலிட்டியில பேசுற மாதிரியான ஒரு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஐடியாவுக்கு மாறுது பேசேஜ். ஓகேங்களா? தென் ஸோ இந்த பேசேஜ்ல மெயினா இந்த கீவேர்ட்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வேர்ட்ஸ் விச் எம்பசிஸ் கிவ் எம்பசிஸ் டு தி சென்டென்ஸ். ஸோ இந்த இடத்துல எம்பசிஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல கண்ட்ரோலோட எம்பசிஸ் என்ன சொல்றாங்கன்னா, சர்வ்ஸ் டு ஸ்ட்ரெச் மோட்டிவேஷன், இன்னோவேஷன் அண்ட் morale rather than produce desired result. எம்பசிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷனா இருக்கும், இன்னோவேஷனா இருக்கும், ஒரு முறையிலான பிஹேவியரா இருக்கட்டும், இதை வந்து எம்பசிஸ் பண்ணணும். rather than அதாவது ஒரு இதுதான் எனக்கு வேணும், இதை நீங்க செஞ்சு கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷனோ, ஒரு இன்னோவேஷனோ, ஒரு மாரல் அதாவது ஹியூமனிட்டியோட பிஹேவ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு மாறுதல் ஏற்படும். நம்ம ஒரு விஷயத்தை திருத்தி தான் ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு நார்மலான ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ரொம்ப ப்ரோக்ரெசிவான வியூல போனா, ஒரு ப்ராடனான வியூல போனா கூட நம்மளால ஒரு விஷயத்த எம்பசைஸ் பண்ண முடியும். அந்த இடத்துலயும் ஒரு கண்ட்ரோலா நம்ம சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எம்பசிஸ் கொடுக்குறாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? அடுத்து எப்படி மூவ் பண்ணிருக்காங்கன்னா, அகெயின் டுடேஸ் லீடர்ஸ் ஷேர் பவர் ரேதர் தேன் ஹோல்ட் இட். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட பவர் அதாவது அப்பர் டாப்ல இருக்கிறவங்ககிட்ட தான் பவர் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து செகண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த பவர் அப்படி இருக்கக்கூடாது. லீடர்ஸ் என்ன பண்ணா அந்த பவரை கூட எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும். அதாவது நான் டாப் நீ பாட்டம் அப்படிங்கிற அந்த பிரிவினை இல்லாம எல்லாரோடையும் ஷேர் பண்ணாதான் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ரேதர் தேன் ஹோல்ட் இட் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்மளே தேக்கி வச்சுக்கிறது. இப்ப பவரை கூட நம்மளே நான் மட்டும்தான் பவர்ல இருப்பேன் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீழே யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு பவரை நான் ஈக்குவலா எல்லாரோடய ஷேர் பண்றேன், இல்ல நான் ஒரு லாபத்தை மட்டும் பாக்குறேன், லாபத்தை மட்டும் நான் வச்சுக்கிறது, பெயினை மட்டும் மத்தவங்களுக்கு கொடுக்குறது, அந்த மாதிரி இல்லாம நான் லாபம் பாக்குறேன்னா அந்த லாபத்தையும் பகிர்றது. ஸோ இதுதான் பிரசன்ட் இதுல சொல்றாங்க. ஓகேங்களா? தென் they find ways to increase an organization brain power by getting everyone involved and committed. So இந்த இடத்துல பவர்ன்றது இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன்ல திறன்பட ஒரு பவரை எப்படி யூஸ் பண்றது, அதாவது நான் மட்டும் திறன்பட செஞ்சு எனக்கு தேவையானது கொண்டு வரது இல்லாம நான் என்னோட அறிவை எந்த மாதிரி செயல்படுத்தணும் அப்படின்னா எல்லோரோட இன்வால்மெண்ட்டும் கமிட்மெண்ட்டும் உருவாகிற மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனல் பவரை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபுல் பேசேஜ். இப்ப பாருங்க, லீடர்ஸ் அண்ட் பவர்ஃபுல் பொசிஷன் ஒன்ஸ் தாட் ஒர்க்கர்ஸ் ஷுட் பி டோல்ட் வாட் டு டூ அண்ட் ஹவு டு டூ. They believed strict control was needed for the organization to function efficiently and effectively. Fixed organizational hierarchies, structured jobs and work process and detailed procedures. Let everyone know that those at the top had power and those at the bottom had none. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகுது. ஸோ இது வரைக்கும் ஒரு ஐடியா இருக்கு நமக்கு பேசேஜ்ல. இதுக்கப்புறம் டுடே த ஓல்ட் வியூ ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் ஆர் நோ லாங்கர் வேலிட். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தேர் இஸ் அ டிரான்சிஷன் ஆஃப் தி ஐடியா இன் தி பேசேஜ். ஸோ நம்ம இப்படி பாயிண்ட்ஸை டிவைட் பண்ணிட்டு பேசேஜ் முழுக்க நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா பேசேஜ் எந்த இடத்துல கட் ஆகுது, எந்த இடத்துல இருந்து ஒரு சேஞ்ச் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விஷுவலைசேஷன் கிடைக்கும் போது இங்க ஒரு டுடே ஸ்டார்ட் ஆகுது, இங்க ஒரு டுடே ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு எம்பசிஸ் இருக்கு, இந்த இடத்துல வே டு இன்க்ரீஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் பிரெயின் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? நவ் வித் திஸ் கீ பாயிண்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் த பேசேஜ் நம்ம கொஸ்டினுக்கு மறுபடியும் மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
The example of declining asset, land building machine is given to ஒரு விஷயம் தாழ்ந்து போய்கிட்டே இருக்கு, அதாவது நமக்கு சொந்தமான ஒரு விஷயம் நம்மளை விட்டு கை மீறி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா என்ன செஞ்சா நமக்கு அது திரும்ப கிடைக்கும்? அப்ப ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எதை வந்து கண்டிப்பா கொடுக்கணும்? ஒரு ஆப்ஷன் ஏ, எம்பசிஸ் த ரோல் ஆஃப் எம்ப்ளாயி நாலேஜ் அண்ட் ஸ்கில். ஆப்ஷன் பி, highlight organizational hierarchy. Option C, indicate command and control of leaders. Option D, suggest rise cost of asset. ஸோ நம்ம இப்ப பேசேஜ் படிச்சதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? ஏன்னா பிளெயினா இந்த பேசேஜ் நம்ம ரீட் பண்ணோம்னா இந்த ஆப்ஷன் டிக்கு போகலாம், இல்ல ஒரு ஆப்ஷன் பிக்கு போகலாம். பட் நம்ம பேசேஜ்ல இருக்கிற ஐடியாவை மட்டும்தான் இங்க பார்க்கணும். அப்ப பேசேஜ்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எம்ப்ளாயோட ரோல், லீடர்ஸோட ரோல் எப்படி இருக்கணும், ஸோ லீடர்ஸ் பவரை எப்படி ஷேர் பண்ணணும், எம்ப்ளாயீஸ் அவங்களோட ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணணும், இந்த கீ ஐடியா மட்டும்தான் இருக்கு. ஸோ ஹைரார்கியை பத்தி பேசினாலுமே அந்த ஹைரார்கி இருக்கக்கூடாது. ஒரு ஆர்கனைசேஷன்னா அப்பர் லோவர் அப்படிங்கிற அந்த பிரிவு இல்லாம அந்த பவர் ஈக்குவலா ஷேர் பண்ணணும்னு சொல்லும் போது ஆப்ஷன் பி இல்லாம போகுது. ஆப்ஷன் டி, அதுவும் இப்ப எப்படி ஹைரார்கி நம்ம சொல்றோமோ கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் லீடர், ஸோ எல்லாமே அவங்க கையில தான் இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தது பாத்தீங்களா, அதையும் இங்க மென்ஷன் பண்ணல. ஸோ என்ன விஷயம் பண்ணா நம்மளோட இந்த டிக்ளைனிங் அசெட் இல்லாம போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, எம்பசிஸ் தி ரோல் ஆஃப் எம்ப்ளாயி நாலேஜ் அண்ட் ஸ்கில். ஏன்னா ஒரு விஷயம் சரிஞ்சுக்கிட்டே போகுதுன்னா அதை மேம்படுத்துறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, இந்த பேசேஜ்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயியோட நாலேஜும் ஸ்கில்லும் நம்ம எம்பசிஸ் பண்ணோம். அதை டெவலப் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த டிக்ளைனிங் அசெட்ல இருந்து நம்ம மேல வரலாம். ஸோ இந்த மாதிரி இல்லாம போகும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? செகண்ட் ஒன், ஸோ which one of the following reflect the traditional conceptualization of the leader? ஸோ ட்ரெடிஷ்னல் கான்செப்டுவலைசேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்த கான்செப்ட், முன்னாடி இருந்த கான்செப்ட்னா நம்ம ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ல பார்த்தோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா பவர், லீடர், அப்பர், டாப், பாட்டம், இந்த கீவேர்ட் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இது ரிலேட்டடா ஆப்ஷன்ல இருக்கா நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, கமாண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் எம்ப்ளாயி, கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லேர்னிங் ஃபார் எம்ப்ளாயி, ஷேர் பவர் வித் எம்ப்ளாயி, யூஸ் எம்ப்ளாயீஸ் நாலேஜ். ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க? பவர் நம்ம கையில தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி லேட்டர் பீரியட்ல தான் சொன்னாங்க. ஓகேங்களா? அதாவது பிரசன்ட் டுடேல தான் சொன்னாங்க. அப்ப இந்த டுடே வந்து ட்ரெடிஷ்னலோட கனெக்ட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி டுடேல தான் வந்து என்னன்னா அதாவது பிரசன்ட் செனாரியோல தான் பவர் வந்து ஷேர் பண்ணுன்ற விஷயத்தையும் சொன்னாங்க. அடுத்து யூஸ் எம்ப்ளாயீஸ் நாலேஜ், அதாவது ஷேர், நம்ம பவரை ஷேர் பண்ணா அவங்க நாலேஜ் அண்ட் ஸ்கில்ல ஷேர் பண்ணுவாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு இன்னோவேட்டிவான டெவலப்மெண்ட்டும் ஒரு கிரியேட்டிவான அட்மினிஸ்ட்ரேஷனும் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப இந்த மூணுமே எதோட சார்ந்து இருக்குன்னா லேட்டர், பிரசன்டா இல்ல டுடே நம்ம என்ன மாதிரியான ஒரு லீடர்ஷிப் இருக்கணும், எந்த மாதிரியான ஒரு லீடர் இருக்கணும், லீடர் எம்ப்ளாயி இருக்கணும் அப்படிங்கறது ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ட்ரெடிஷ்னல் ஐடியாவை ரெப்ரசென்ட் பண்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அது ஆப்ஷன் ஏ, கமாண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் எம்ப்ளாயி. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின், டுடேஸ் லீடர்ஸ் ஷேர் பவர் ரேதர் தேன் ஹோல்ட் இட். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம். இப்ப இது பேசேஜ்ல இருந்து எடுத்து இதுல இருந்து என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்த்தோம். அதாவது டுடேஸ் லீடர் ஷேர் பவர், அதாவது அவங்களோட பவரை ஷேர் பண்றாங்க, ரேதர் தேன் அவங்களோட பவரை தேக்கி வைக்காம என்ன பண்றாங்க, ஷேர் பண்றாங்க அப்படின்றதான் இந்த கொட்டேஷனோட அர்த்தம். அப்ப அது வெல் எக்ஸ்பிளைன்ட் பாயிண்ட் எங்க இருக்கு, எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, லீடர்ஸ் ஆல்வேஸ் டிஸ்கரேஜ் எம்ப்ளாயி இனிஷியேட்டிவ்ஸ், லீடர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அமாங் ஒர்க்கர்ஸ், leaders prioritize production over worker satisfaction, leaders work towards centralization of power. So இந்த ஆப்ஷன் நாலுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணணும். அப்ப இது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ல ஒரு நெகட்டிவான இம்ப்ளிகேஷன் கண்டிப்பா இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ இல்ல. ரெண்டாவது, லீடர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ரெஸ்பான்சிபிலிட்டி அமாங் ஒர்க்கர்ஸ். ஸோ கண்டிப்பா ஷேர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூட்ன்ற வார்த்தை தான் அங்க அதோட கனெக்ட் ஆகுது. ஓகே, இது ஒரு பாசிட்டிவா நம்ம வச்சுக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் சி, லீடர்ஸ் ப்ரையாரிட்டைஸ் ப்ரொடக்ஷன் ஓவர் ஒர்க்கர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
அதாவது லீடர்ஸ் என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்கன்னா, ப்ரொடக்ஷன் தான் முக்கியம், ஒர்க்கரோட சாட்டிஸ்பாக்சனோட, அவங்களோட சாட்டிஸ்பாக்சனோட ப்ரொடக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதையே நம்ம இங்க ஷேர் பண்றோம்? கண்டிப்பா இல்லை. அப்ப ஆப்ஷன் டிக்கு போடும். லீடர்ஸ் ஒர்க் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். அதாவது லீடர்ஸ் இது ட்ரெடிஷ்னல்ல அவங்க பவர் ரிலேட்டடா இருந்தாங்க, ஆனா லேட்டர் இட் காட் சேஞ்ச். அந்த லேட்டர்ன்றதுதான் இங்க கொஸ்டினா இருக்கு. அப்படிங்கறதுனால நம்மளோட ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? லீடர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அமாங் ஒர்க்கர். இதுதான் கரெக்டான எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஆப்ஷன் நம்மளோட கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா? தென் ஃபோர்த் கொஸ்டின். ஸோ ஓவராலா இந்த பேசேஜ்ல இருந்து நமக்கு கிடைச்ச தீம் என்ன? ஸோ நம்ம ரிப்பீட்டடா சொல்ற அதே வார்த்தைகள் தான். என்னன்னா, நம்மளோட லீடர்ஸ் எம்ப்ளாயீஸோட ரிலேஷன்ஷிப் முன்னாடி எப்படி இருந்தது, ப்ரெசென்ட்ல எப்படி இருக்கு. இந்த டிஃப்ரென்ஸும் ப்ரெசென்ட்ல அந்த ரிலேஷன்ஷிப் பவர் ஷேரிங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டெவலப்மெண்ட்டும் ப்ரொடக்ஷனும் ஹையா இருக்கும், எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல தான் இந்த தீம் இருக்கு, அதாவது இந்த பேசேஜ் இருக்கு. அப்போ ஆப்ஷன்ஸ் போலாங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, டிமினிஷிங் வேல்யூ ஆஃப் அசெட். ஆப்ஷன் பி, எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட் லீட்ஸ் டு இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரொடக்ஷன். ஆப்ஷன் சி, ஹவு டு கெட் திங்ஸ் டன் ஃப்ரம் ஒர்க்கர். அதை பத்தியா நம்ம பார்க்கிறோம். டி, ஷிஃப்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட் டு கண்ட்ரோல். கண்டிப்பா இல்லை, நம்ம கண்ட்ரோல்ல இருந்து எப்படி எம்பவர்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படிங்கிறத வேணா நம்ம பார்த்துருக்கலாம். இந்த வார்த்தை இப்படி ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டேர்ன் வந்து கரெக்டா இருக்கு. ஸோ பேசேஜ் தீம் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் இல்லை. ஸோ இது ஒரு நெகட்டிவ். ஸோ ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து எப்படி வேலை வாங்குறதுன்றதும் கிடையாது. நம்ம இங்க எந்த அசட் பத்தியும் அதோட வேல்யூ பத்தியும் நம்ம பேசுறேன். ஓகேங்களா? ஏன்னா பவருங்கிறதும் ஒரு வகையான அசட் தான். ஆனா அதை எப்படி வந்து நம்ம ஷேர் பண்ணணும், எப்படி அதுல இருந்து ஒரு டைல்யூட்டடான விஷயத்துல எப்படி நம்ம ஒரு எம்பவர்மெண்ட் கொண்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப ஆப்ஷன் பி தான் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ். அதாவது இந்த பேசேஜோட மெயின் தீமும் இந்த பாயிண்ட்ல தான் இருக்கு. எம்ப்ளாயீஸ் எம்பவர்மெண்ட் லீட் டு இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரொடக்ஷன். ஸோ அவங்களோட எம்பவர்மெண்ட், அதாவது ஒரு லீடருக்கும் ஒரு எம்ப்ளாயிக்கும் இருக்கிற அந்த ஒரு ஷேர்டான பவர் என்ன பண்ணும்னா கண்டிப்பா எம்ப்ளாயியை எம்பவர் பண்ணும். அதாவது அவனை முன்னிறுத்தும். அவனை முன்னிறுத்துச்சுன்னா கண்டிப்பா அவனை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவனோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட வேலைகளை இன்னும் சீக்கிரம் பண்ணுவாங்க, இன்னும் எஃபிஷியன்டா பண்ணுவாங்க, இன்னோவேட்டிவா பண்ணுவாங்க. அப்ப அதோட ஃபைனல் ப்ராடக்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும்னா இம்ப்ரூவைஸ்ட் ப்ரொடக்ஷனா இருக்கும். ஸோ இதோட இந்த ஐடியாவை தான் மெயினா இந்த பேசேஜ்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன்ல இந்த பாயிண்ட் தான் பெஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த தீம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை பேசேஜ்ல இருந்து பெஸ்டா எக்ஸ்பிளைன் பண்றோம் ஆப்ஷன் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின், an emphasis on control serves to enhance. ஸோ ஒரு கண்ட்ரோல்ல எம்பசிஸ் பண்ணோம்னா அது என்ன பண்ணும், அது என்ன தூண்டிவிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ, demotivation and maintain status quo. Option B, motivation, innovation and morale. Option C, productivity and profit. Option D, sharing of knowledge. ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு கண்ட்ரோல் என்ன எம்பசிஸ் பண்ணணும்? ஸோ கண்டிப்பா இப்ப வந்து ஷேர்ட் பவர் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் இன்னோவேஷன் நம்ம முன்னாடி பார்த்தோம். நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும்னு பார்த்தோம். ஸோ எம்ப்ளாயீஸ் அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுவாங்க, லீடர்ஸும் அவங்களோட எஃபிஷியன்டான நாலேஜ் ஸ்கில் அதை ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் நடக்கும். ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னா ஒரு பவர் ஷேர் ஆகும்போது நடக்கும்னு சொல்றோம். ஆனா ஒரு கண்ட்ரோலை எம்பசிஸ் பண்ணும்போது கண்டிப்பா அங்க என்ன ஆகும், எம்ப்ளாயீஸ் டிமோட்டிவேட் ஆவாங்க அண்ட் அந்த மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா இருக்கும். மெயின்டைன் ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அப்பர் அந்த லோவர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயும் செகண்ட் பாயிண்ட்லயும் பார்த்தோம் பாத்தீங்களா, அதாவது டாப்ல தான் பவர் இருக்கணும், பாட்டம்ல ஒண்ணுமே இருக்காது. அந்த மெயின்டெனன்ஸ் வேணா இருக்கும், அந்த ஸ்டேட்டஸ் வேணா மெயின்டைன் பண்ணுவாங்களே தவிர இந்த கண்ட்ரோல் கண்டிப்பா என்ன பண்ணா எம்ப்ளாயியை டிமோட்டிவேட் தான் பண்ணும். ஸோ ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் தி ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம், இல்லை இந்த மாதிரி டெக்னிக்ல நம்ம டெய்லியும் ஒரு பேசேஜ் வந்து ஒர்க் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸாம் ஹால்ல நீங்க உட்காரும் போது ஒரு பேசேஜை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா அது விஷுவலைஸ் ஆகும். ஸோ ஒரு விஷயம் நமக்கு
டஃபா தெரியதான் அதோட பலு வந்து நம்ம மைண்ட்ல ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ இதுதான் கொஸ்டினா அப்படின்னு நம்ம மைண்ட்ல ரொம்ப சிம்பிளிஃபைடான தாட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரீட் பண்றது உங்களுக்கு இன்னும் ஈஸியா தெளிவா புரியும். ஒரு விஷயத்த 4 வாட்டி திரும்ப படிச்சு புரியல அப்படின்னா உங்க மைண்டை ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையா ஒரு வார்த்தையா படிச்சீங்க அப்படின்னா அதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது இன்னும் நல்லா தெளிவா புரியாது. ஸோ இந்த ஆர்டர்ல போனீங்கன்னா கண்டிப்பா. ஸோ நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது 5 கொஸ்டின்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 5 கொஸ்டினோட கீவேர்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதை நம்மளோட ரஃப் ஷீட்ல நோட் டவுன் பண்ணிக்கிட்டே வரணும். நோட் டவுன் பண்ணிக்கிட்டு வந்துட்டு பேசேஜுக்கு போங்க. பேசேஜ்ல போயிட்டு பேசேஜை டிவைட் பண்ணுங்க. எத்தனை பாயிண்ட்ஸை டிவைட் பண்றீங்களோ அதை உங்களோட அந்த விஷுவல் அந்த ஃபுல் ஸ்டாப் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை கொஸ்டினோட கனெக்ட் பண்ணுங்க. கீவேர்ட் அந்த பாயிண்ட்ல இருக்கா அப்படின்னு கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4th பாயிண்ட்ல இருக்கு, செகண்ட் கொஸ்டின் 6th பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அந்த கனெக்டிவிட்டி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த இடத்த மறுபடியும் ரீட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி ரீட் பண்ணி கொஸ்டினோட கீவேர்டோட கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2வது தடவை மறுபடியும் பேசேஜை ரீட் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு தெளிவான விஷுவலைசேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களோட ஆன்சர்ஸ் என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல 5 out of 5 எடுக்கும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் டு ஆல் நெட் ஆஸ்பிரன்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.